பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 1 மே 2025 வியாழக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 1ஆம் தேதி மே உழைப்பாளர் தினம். மறுபடியும் எல்லாருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். இது 2ஆம் தேதி நீங்கள் இந்த நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு இருப்பீங்க. சரி, ஓகேங்க. இந்த உழைப்பாளர் தினத்தை ஃபஸ்ட்டு கொண்டாடினது யாருன்னா 1923 சிங்காரவேலர் அவர் தான் வந்துட்டு இந்த உழைப்பாளர் தினத்தை அறிமுகப்படுத்தியிருப்பார். இதை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, 2, 3 அப்படின்னு சொன்னோன்னே மே தின விழாவை கொண்டாடிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, ரைட், ஓகேங்க. இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகையுடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மத்திய அமைச்சரவை முடிவு செஞ்சிருக்காங்க. சரியா? இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடைசியாக 2011 எடுக்கப்பட்டுச்சு. இனி அடுத்து கூடிய விரைவில் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுதாங்க. ஆர்டிகிள் 246 கீழ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது மத்திய அரசின் அதிகாரத்தின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர்டிகிள் 256 படி தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறாங்க. இந்த ஆர்டிகிள் 256 என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி தங்களுக்கான பட்டியலில், மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொது பட்டியல், இது மூணுலையும் தங்களுக்கான பட்டியலில் சட்டம் இயற்றிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் 246. சரியா? இந்த ஆர்டிகிள் படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசு தான் இதை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால அவங்க மக்கள் தொகை வந்து கணக்கெடுப்பு நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சாதி வாரியோட கணக்கெடுப்பு சேர்த்து நடத்திடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, முக்கியமானதுங்க. தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. சரியா? அதாவது இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியம் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன்றிய அரசோட தலைமைச் செயலகம் இருக்கும். அங்கே வந்து பாதுகாப்பு கவுன்சில்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்தியாவோட பாதுகாப்பு சார்ந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுக்கறது தான் என்ன அப்படின்னா இந்த ஆலோசனை வாரியம். சரியா? தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியம். ஸோ இந்த பஹல்காம் தாக்குதல் சார்ந்து இருந்ததுனால இப்போ இந்த வாரியத்தை முக்கியமாக மாற்றிருக்காங்க. அதன்படி வாரியத்தோட புதிய தலைவர் யார் அப்படின்னா, இந்திய உளவுத்துறையோட முன்னாள் தலைவர் அலோக் ஜோஷி அப்படின்றவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரியா? தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தோட தலைவர் யார் அப்படின்னா அலோக் ஜோஷி. இவர் ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், அது பேர் தான் ரான்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவோட முக்கியமான உளவு அமைப்பு. வெளிநாட்டில், அதாவது இந்தியாவை அடுத்து வெளிநாட்டில் இந்தியாவை சார்ந்து உளவு பார்க்கறது எது அப்படின்னா இந்த ரா அமைப்பு தான். இந்த ரா அமைப்பில் இதுக்கு முன்னாடி இருந்தவர் தான் இவர். சரியா? உளவுத்துறையின் முன்னாள் தலைவராக இருந்தவர். இவரை வந்து இப்போ தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்துக்கு தலைவராக போட்டிருக்காங்க. சரியா? அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் பீரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐபி இன்டெலிஜென்ஸ் பீரோ வந்து இந்தியாவுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா உளவு பார்க்குற அமைப்பு. ரா அப்படின்னா இந்தியா சார்பாக வெளிநாடுகளில் உளவு பார்க்குற அமைப்பு. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரியா? சரி, ரைட். அடுத்து பாருங்க. வேற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முக்கியங்க. அதாவது மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்கு சிறப்பு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. சரியா? அந்த திட்டம் பேர் இல்லை, அந்த திட்டம் பேரே என்னன்னா மின்னணு உதிரி பாகங்கள் சிறப்பு திட்டம், உற்பத்தி சிறப்பு திட்டம். அதாவது இதில் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே முதலாக மின்னணு உற்பத்தி பாகங்களுக்காக சிறப்பு திட்டத்தை உருவாக்குனது யார் அப்படின்னா தமிழ்நாடு அரசு தான். இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. அதாவது இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான சிறப்பு திட்டத்தை வெளியிட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மெயினாக எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில மின்னணு உதிரி பாகங்களுக்கு ஒன்றிய அரசு சார்பாக நிதி கொடுக்கப்படுது. அதனால ஒன்றிய அரசுக்காக வந்து தொழில்நுட்பங்கள் தயாரிக்கப்படுது. ஃபஸ்ட்டு டைம் அவங்க எல்லாத்துக்குமே வந்து 30,000 கோடி அவங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணி 30,000 கோடி முதலீடு இந்த மின்னணு உற்பத்திக்காக கொண்டு வர போகிறாங்க. மெயினாக செமிகண்டக்டர்ஸ், குறைக்கடத்தி. சரியா? இப்போ அதுதான் உலகளாவிய தலைவலியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மொபைல்லையும் சரி, நான் எடுத்துகிட்டு இருக்க மொபைல்லையும் சரி, பார்க்குற டிவி எல்லாத்துலேயுமே வந்து குறைக்கடத்திகள் அதிகமாக தேவைப்படுது. ஆனால் அதோட உற்பத்தி கம்மியாக இருக்குது. சரியா? அதனால தமிழ்நாடு அரசே இதை வந்து ஒரு முன்னோடியாக எடுத்து இதை செயல்படுத்த போகிறாங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன். இதில் வந்து $100 பில்லியன் இலக்கை எட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து உத்தரவிட்டிருக்காரு. சரியா? சரி, ரைட். அடுத்த நியூஸ் பாருங்கள். இந்த பாருங்கள், யூடிஎஸ் ஆப். இது எதுக்காக அப்படின்னா யூடிஎஸ் ஆப் இது கேட்பாங்க கண்டிப்பாக. இந்தியன் ரயில்வேயோட தொடர்புடையது. முன்பதிவில்லா பயணச்சீட்டு பெறுறதுக்கான
மொபைல் அப்ளிகேஷன். சரியா, அதாவது அன்ரிசர்வேஷன் டிக்கெட் வாங்குறதுக்கான மொபைல் அப்ளிகேஷன் தான் என்ன அப்படின்னா இந்த யூடிஎஸ். இந்த செயலியை வந்து முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ரயில்வே சொல்லியிருக்காங்க. என்ன முறையாக அப்படின்னா, ஒருவேளை நம்ம வந்துட்டு இந்த லோக்கல் ட்ரெயின்ஸோ இல்லை இதில் வந்துட்டு நம்ம அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா, இது மூலியமாக யூடிஎஸ் ஆப் மூலியமாக எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டிக்கெட்டை வச்சு வேற ஒருத்தங்க பயணம் செய்ய முடியாது, டிக்கெட்டை கேன்சலும் பண்ண முடியாது. ஸோ இதை காமிச்சு நிறைய பேர் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த யூடிஎஸ் ஆப்குள்ளே போய் காகித பயணச்சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குமா, அதில் போய் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து யாருக்குனாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஏன்னா நம்ம பணம் கட்டி நம்மளோட அம்மாவோ அப்பாவோ ட்ராவல் பண்ணலாம், அவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை வேறு இது மூலியமாகவோ நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த இதை காமிச்சிக்கலாம். ஆனால் காகித பயணச்சீட்டு அப்படின்ற ஆப்ஷனில் போய் அதை செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, யூடிஎஸ் அப்படின்றது அன்ரிசர்வேஷன் டிக்கெட் எடுக்கிறதுக்கான மொபைல் அப்ளிகேஷன். சரியா, சரி, அடுத்தது பாருங்கள். ரஷ்யா வெற்றி தின கொண்டாட்டம் வந்து நடைபெற்றிருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ரஷ்யா வந்து ஜெர்மனியை வீழ்த்தினால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே 9 வெற்றி தினமாக மாஸ்கோவோட செஞ்சதுக்கத்தில் கொண்டாடுவாங்க. இதில் எப்பயுமே இந்திய பிரதமர் வந்து கலந்துக்குவார். இப்போது இந்த பஹல்காம் தாக்குதல் சார்ந்த நிறையா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறதுனால அதுக்கு பதில் ராஜ்நாத் சிங் வந்து பங்கேற்றிருக்காரு. சரியா, அப்போ மேபி டிஃப்ரெண்ட்டாக பங்கேற்றனால கேட்கலாம். ரஷ்ய வெற்றி தினம் கொண்டாட்டத்தில் இந்தியா சார்பாக யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா ராஜ்நாத் சிங் கலந்துக்கிட்டாரு. சரியா, சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து இந்தது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு எளிதில் டிஜிட்டல் கேஒய்சி நடைமுறைகள் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. கேஒய்சினா உங்களுக்கு தெரியும், நோ யுவர் கஸ்டமர், அதோட ஃபுல் ஃபார்ம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஒய்சி அப்படின்னா நோ யுவர் கஸ்டமர் அப்படின்றத இதோட ஃபுல் ஃபார்ம். நம்ம எதுவும் அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போனாலும் சரி, நம்மளோட ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து கேஒய்சி. இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் அவங்க சப்மிட் பண்ணுறதுக்காக மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் வந்து அதை உறுதி செய்யணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இது அடிப்படை உரிமை ஆர்டிகிள் 21 கீழே வகைப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது பாருங்க. பிரிவு 21 கீழ் வாழ்வுரிமையின் முக்கிய அங்கமாக டிஜிட்டல் பயன்பாடு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரியா, அதாவது டிஜிட்டல் பயன்பாடை வந்து நம்ம வாழ்வுரிமை கீழேயே சேர்த்துட்டாங்க. ரொம்ப முக்கியமானது. பிரிவு ஆர்டிகிள் 21 படி சேர்த்துட்டாங்க. சரியா, சரி, ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள். ஓகேங்க, இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது அவ்வளோதான். இன்னைக்கு முக்கியமானது ஃபுல்லாக பார்த்துட்டோம். சரி, ஓகே, இன்னைக்கு வேறு எதுவும் இல்லை. இந்தது முக்கியங்க, ரைட், இதை சொல்லாமல் விட்டுட்டேன் பார்த்தீங்களா. அபா அடையாள மருத்துவ அட்டை ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரியா, நிறையா பேர் இப்போ நான் சொல்கிறத வச்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அபா அப்படின்னா ABHA அப்படின்னா என்னென்னா பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார அடையாள அட்டை. சரியா, இது சார்ந்த ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டமும் பிரதமரோட மருத்துவ காப்பீட்டும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அபா கார்டு தருவாங்க. சரியா, அதாவது பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் கணக்கு. சரியா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரை காப்பீடு வழங்கப்படுது. மெயினாக ஹெல்த் இன்சூரன்ஸு. ஒருவேளை உயிர் காக்கும் சிகிச்சை அப்படின்னா 22 லட்சம் வரையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து இதுக்கான அமௌண்ட் வந்து கொடுக்கப்படுது. சரியா, அதுக்கடுத்து பாருங்கள், இதுக்கு என்ன அதாவது இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா ஒரு வருமானம், ஒருத்தவங்களுக்கான வருமான உச்சவரம்பு வந்து 1.20 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு. இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா சொல்லியிருக்காங்க. சரியா, அதே மாதிரி இப்போ ஒரு வேளை நம்ம வெளி மாநிலங்களில் இருக்கோம், தமிழ்நாட்டில் இருந்துட்டு வெளி மாநிலங்களில் நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த அட்டை மூலிமா வெளி மாநிலங்களில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் நம்ம சிகிச்சை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வெப்சைட் என்னன்னா www.aba@abdm.gov.in. இதில் வந்து 14 நம்பர் கொண்ட அடையாள எண் வந்து இருக்கும். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அபா அட்டையில், அதாவது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தோட அபா அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எண் இருக்கும் அப்படின்னா 14 எண் அடையாள எண் இருக்கும். சரியா, இதை பற்றி நிறையா பேருக்கு தெரியல, அதனால சீக்கிரம் வந்து போய் பதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, சரி, ரைட், ஓகேங்க. இன்றைக்கி முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டோம். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நன்றி.